ஆகே மருத்துவமனையில் இருந்து நான் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது. என்ன மேலே பார்க்கிறேன், நமக்கு அப்பாற்பட்ட சக்தி ஒன்று இருக்கத்தான் செய்கிறது. அதற்காக எமது கழகம் கொள்கைகளை எல்லாம் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். கட்சியை பற்றி பேச நான் இந்த வீடியோ போடவில்லை. காரணம், நேற்று நான் மருத்துவமனையில் அனுமதித்த போது கழக தொண்டர்களும் என் சொந்தக்காரர்களும், ஏன் நான் நமது கட்சி நமது கழக உறுப்பினர்களிலிருந்து உறுப்பினர் அல்லாதவர்கள் கூட ஆம், தமிழ்நாட்டு மக்கள் ஒருவரின் மீது பாசத்தை வைத்து விட்டால் அவர்கள் எப்பொழுதும் மாற மாட்டார்கள் என்பது இந்த நிகழ்வில் தெரிந்து கொண்டேன். நான் சொன்ன அந்த வார்த்தை, அப்பா, அந்த வார்த்தை தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் நேற்று செய்த செயல் என்னை அகம் மகிழ செய்தது. காரணம், கோடிகளில் ஒருவனாக ஒரு தம்பி போட்டிருந்தாரு, பார்த்தேன். கோடி மகன்களில் ஒருவனாக பிரார்த்தனை செய்கிறேன், நீங்கள் பூரண குணமுடை. இதுக்கு மேல என்னையா வேணும்? இதுக்கு மேல என்ன வேணும்? அதுபோல நான் பூரண குணமடைந்து வர வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் கட்சிக்கு அப்பாற்பட்டு, பொது சேவையை அப்பாற்பட்டு ஒரு தனி மனிதனை எப்படி நேசிக்க வேண்டும் என்பது அவரிடமிருந்து அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன், நமது கழக அண்ணாதுரை அவர்களே சொல்லியிருக்கிற மாற்றான் தோட்டத்தும் மல்லிகைக்கும் மனமுண்டு என்பது போல நாங்களும் இப்படித்தான் இதுவரை நடந்திருக்கிறோம், இனிமேலும் இப்படித்தான் நடக்கிறோம். இப்பொழுது அரசியல் களம் மாறிக்கொண்டே வருகிறது. முன்பு போல் இல்லாமல் எதிரியாகவே பாவித்துக் கொண்டிருந்த சூழ்நிலை மாறி இப்பொழுது உடன்பிறப்புகளாக, உடன்பிறவா சகோதரர்களாக, அப்பாவாக, அம்மாவாக, தங்கை அதுபோல எல்லா தன்னை கூட இருக்கும் உறவினர்கள் போலவே பாவித்து செயல்படுகின்றனர் தமிழ்நாட்டு மக்கள். அரசியலுக்காக நாங்கள் பூசல்கள் வருவதும், தனிநபர் உடல் நலனோ இல்ல தனிநபருக்கு தாக்குதலோ நடம்போது ஒன்று சேர்ந்து நாங்கள் செயல்படுவதும் இந்த தமிழ்நாட்டின் ஒற்றுமையை மற்ற மாநிலங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் உண்மை. திரு ரஜினிகாந்த் அவர்கள் கூட உடனடியாக போன் செய்து நலம் விசாரித்தார். இன்னும் நிறைய பேர் நான் அவர்களுக்கு செய்த தொண்டுகளும், நான் இந்த தமிழ்நாட்டிற்கு செய்ய போகும் தொண்டுகளும், ஒன்றை மட்டும் மறவ மாட்டேன், ஒன்றை எப்பொழுதுமே மறக்க மாட்டேன், மறவா நினைவில் வைத்துக் கொள்வேன். நான் தவறு செய்யும் போது, தவறு இதுவரை செய்ததில்லை, அவ்வாறு ஒரு தவறு நடக்கும்போது மாணவர்களும் இளைஞர்களும் இளைஞர்களும் மக்கள்களும் என்னை கேள்வி கேட்பார்கள் என்று என் மனதிற்கு தெரியும். அதனால் இனி வரும் காலங்களிலும் இதுவரை நடந்த ஆட்சியை போலவே நடத்துவேன் என்பது உறுதி அளிக்கிறேன். நான் பூரண குணமடைந்து வந்ததும் உங்கள் அனைவருக்கும் ஒரு நன்றி ட்வீட் செய்வேன். அது என்னுடைய கடமையும் கூட. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது என் மனது என்ன சொல்கிறது என்றால், இனிமே என்னையா நம்ம உழைச்சு என்னையா பண்ண போறோம், இந்த நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்யணும். இனிமேல் அப்படி இல்லை, காலம் பூராம் அப்படித்தான் செய்து கொண்டு வந்தேன். இனி அதை கடந்த கால செய்ததை விட பன்மடங்கு செய்ய வேண்டும் என்று மனது உறுத்துகிறது, மனம் செய்கிறது, மனம் சொல்லுகிறது, நான் செய்கிறேன், உறுதியாக சொல்கிறேன், அது போலதான் செய்வேன். நான் உங்களுக்கு கைகூப்பி நன்றி மட்டும்தான் சொல்ல முடியும். ஒவ்வொரு வீட்டிற்கும் உறுதியாக, ஒவ்வொரு வீட்டிற்கு வர முடியாத சூழ்நிலை இருந்தாலும் கூட உங்கள் ஊருக்கு வந்து என்னுடைய நன்றி கண்ணனை செலுத்துவேன். அரசியலுக்கு அப்பாற்பட்டு நான் பேசுகிறேன்.
ஆக இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்வது மனிதத்தை, மனிதன் மாண்பை நாம போற்ற வேண்டும். பக்கத்து வீட்டுக்காரரோ இல்லை எதிர் வீட்டுக்காரரோ உடல்நிலை சரியில்லாத போதோ இல்லை ஏதோ ஒரு காரணம் கஷ்டத்தில் இருக்கும் போது அவருடைய கஷ்டத்தை ஆக நமது கஷ்டமாக எவன் பாவிக்கிறானோ அவனே உண்மையான மனிதன்.